மாற்றத்தை ஏற்படுத்தும் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையை மேம்படுத்தும் வகையில் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் சார்பாக சிறப்பு குழந்தைகள் 100 பேருக்கு செயற்கை கால்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாவட்டத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் அமைப்பின் சார்பாக பல்வேறு சமூக பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இன்று சுமார் 100 சிறப்பு குழந்தைகளுக்கு இலவச செயற்கை கால் வழங்கும் நிகழ்ச்சி கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது. ரோட்டரி சர்வதேச மாவட்டம் 3201 அமைப்பின் அங்கமாக ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பின் சார்பாக தன்னம்பிக்கை அளிக்கும் வகையில் நில் மற்றும் நட எனும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு சுமார் 100 சிறப்பு குழந்தைகளுக்கு இலவச செயற்கை கால்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சியர் சுந்தரவடிவேலு துவக்கி வைத்தார். தொடர்ந்து அமைப்பின் மாவட்ட தலைவர் காட்வின் மரியா விஸ்வாசம் குழந்தைகளுக்கு செயற்கை கால்களை வழங்கினார். மேலும் இது சம்பந்தமாக செய்தியாளர்களிடம் பேசிய காட்வின் கூறுகையில், மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் இன்னமும் பல குடும்பங்களில் எழுந்து நிற்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருப்பதை கடந்த ஆண்டுகளில் நடத்தப்பட்ட ஆய்வின் அறிக்கைகள் தெரிவிக்கிறது. இவர்களின் வாழ்வில் மாற்றத்தை கொண்டுவர நமது அமைப்பின் சார்பாக இத்திட்டத்தை முன்னெடுத்துள்ளதாகவும், இத்திட்டத்தின் கீழ் படுக்கையில் உள்ள குழந்தைகளை நிற்க வைத்து மெல்ல மெல்ல நடக்க வைத்து அவர்களின் வாழ்க்கையை வண்ணமயமாக மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறோம். இத்திட்டத்தின் கீழ் பல குழந்தைகள் பள்ளிக்கு சென்று வரும் நிலைக்கு கொண்டு வந்துள்ளோம். இதுவே இத்திட்டத்தின் வெற்றியாக கருதுகின்றதாக கூறினார். இத்திட்டத்திற்காக KYP சஸ்பென்ஷன் இந்தியா நிறுவனம் தனது சமுதாய பொறுப்புடன் நிதி உதவிகளை வழங்கி வருகின்றது. கோவையைச் சேர்ந்த டாட்ஸ் பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயபிரபா உதவிகளுடன் இந்த ஆண்டுக்கான 100 குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு செயற்கை கால்கள், செயற்கை நாற்காலிகள் வழங்கப்பட்டது என்றார். இந்த நிகழ்ச்சியில் துணை ஆளுநர் தேவதாஸ் மேனன், ரோட்டரியன் அஸ்வின், ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் அமைப்பின் தலைவர் ஷியாம் சங்கர், ரொட்டேரியன் ராமகிருஷ்ணன், ஆன்ஸ் அமைப்பின் தலைவர் சுகன்யா, செயலாளர் ஐஸ்வர்யா, ஸ்ருதி, அருளானந்த், ரிச்சல்லா, காட்வின் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம், நான் ரொட்டேரியன் காட்வின். ஸ்டாண்ட் அண்ட் வாக் என்ற ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுனுடைய சிக்னேச்சர் ப்ராஜெக்டோட சேர்மனுங்க. இந்த ஸ்டாண்ட் அண்ட் வாக் ப்ரோக்ராம் நாங்கள் தொடர்ந்து 5 ஆண்டுகளாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 5 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா ஒரு 500 பெனிஃபிஷரிஸ் இந்த ஸ்டாண்ட் அண்ட் வாக் ப்ரோக்ராம் மூலிமா பயன்பெற்றிருக்கிறாங்க. எங்களுடைய நோக்கமே என்னென்னா, நடக்க முடியாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளை எழுந்து நின்று நடக்க வைப்பது தான். இந்த ப்ராஜெக்டில் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 குழந்தைகளை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். கடந்த 4 ஆண்டுகளாக நாங்கள் கேலிபர்ஸ் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா கேலிபரோட வீல் சேரும் இணைச்சு கொடுத்துட்ருக்கோம். வீல் சேர் பார்த்திங்கன்னா ஆர்டினரி வீல் சேர் இல்லைங்க, ஸ்பெஷல் வீல் சேர்ஸ். இந்த குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா நெக் சப்போர்ட், ஹிப் சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ அதனால் அதுக்காகவே பிரத்யோகமாக தயாரிக்க செய்யப்பட்ட ஒரு ஸ்பெஷல் வீல் சேர்ஸ் தான் சொல்ல முடியும். தமிழ்நாட்டிலேயே எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் தான் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு வீல் சேரை டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஆண்டு கிட்டத்தட்ட இந்த 8லேருந்து 14 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் கிட்டத்தட்ட 100 குழந்தைகள் இதன் மூலிமா பயன்பெற இருக்கிறாங்க. எங்களுக்கு KYP சஸ்பென்ஷன்ஸுங்கிற ஒரு நிறுவனம் அவங்களுடைய CSR ஃபண்டை இந்த ப்ராஜெக்டில் இணைச்சிருக்கிறாங்க. இன்று எங்களுடைய ரோட்டரியுடைய மாவட்ட ஆளுநர் திரு AKS சுந்தரவடிவேல் சார் அவர்கள் இந்த ப்ரோக்ராமை துவக்கி வச்சார். எங்களுடைய இணைஞ்சு எங்களுடைய அசிஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் தேவதாஸ் மேனன் அவர்களும், எங்களுடைய ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுனுடைய பிரசிடென்ட் ரொட்டேரியன் ஷியாம் சங்கர், செக்ரட்டரி ரொட்டேரியன் ராமகிருஷ்ணன் மற்றும் டார்டோ அமைப்பின் டாக்டர் ஜெயபிரபா, மிஸ்டர் மோகன் எங்களுடன் இணைஞ்சு இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் முழுமையாக செய்கிறதுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இதில் ரொம்ப பெருமையாக நாங்கள் சொல்லிக்கொள்ளணும்னா பத்திரிகை நண்பர்கள் தான். ஏன்னா நாங்கள் முதல் ஆண்டு நாங்கள் பண்ணும்போது ஒரு 25 குழந்தைகளையும் அடல்ட்டையும் தான் நாங்கள் டார்கெட் பண்ண முடிஞ்சுது. ஒவ்வொரு ஆண்டும் வளர்ச்சிக்கு காரணம் உங்களுடைய தகவல் பல இடங்களுக்கு போகிறது மூலியமாக. இப்போ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காரமடையிலேருந்து வந்திருக்கிறாங்க, வால்பாறையிலேருந்து வந்திருக்கிறாங்க, பல இடங்கள்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த தகவல் பரிமாற்றம் உங்கள் மூலியமாக சிறப்பாக போயிட்டுருக்கிறதுக்காக தான் உங்களுக்கு எங்களுடைய ரோட்டரி கிளப் சார்பாக பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வேண்டும். நன்றி, வணக்கம்.